வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கி எடுத்திருக்கிற டாபிக் வந்து என்னென்னா, உறவு, துறவு. ரெண்டுமே ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். ரெண்டுமே வந்து சம்மந்தமே இல்லை. வந்து அப்படி தான் நம்ம பார்க்குறதுக்கு தோணும். ஆனால் வந்து ரெண்டுமே ஒன்றோட ஒன்று வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். வந்து உறவு இல்லாமல் துறவு இல்லை, துறவு இல்லாமல் உறவு இல்லை. வந்து ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ரொம்பவே ரிலேட்டட் தான். வந்து இப்போ பட் ஆனால் நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உறவுனா ஏதோ நம்ம அட்டாச்மெண்ட் அதோட இருக்கிறது, நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃபோட வாழ்கிறோம். துறவுனா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்து சன்னியாசம் போகிறது. இதுதான் பொதுவாக துறவுங்கிறது. அந்த அந்த டெஃபினேஷனில் தான் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். வந்து பட் அதில் வந்து என்னென்னா, நம்ம தெளிவாக உறவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா துறவுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வந்து மகரிஷி சொல்கிறது வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இல்லை. உறவுக்குள்ளே தான் துறவு இருக்குது. இப்போ அவர் சொல்லக்கூடிய விளக்கம் வந்து என்னென்னா, இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். உறவிலே கண்ட தெளிவு நிலை, அதுதான் வந்து துறவு. வந்து உறவுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து துறவை கொண்டு வந்துடலாம். வந்து உறவிலே கண்ட தெளிவு நிலை உணர்வு தான் வந்து துறவு. அதுதான் முதல்ல மேலே எழுதியிருக்க பாடல். வந்து உறவிலே அமைந்துள்ள உண்மை உணர்ந்திடு, துறவிலே உள்ள தூய்மை பெற்றுயலாம். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? வந்து இப்போ உறவு வந்து எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் ஒருத்தரோட ஒருத்தர் உறவாடிட்டு தான் இருக்கிறோம். வந்து இல்லாமல் இல்லை. அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். பீப்புளோட வி ஆர் ஆல் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஒருத்தரோட உறவாடிட்டு தான் இருக்கோம். வந்து அது போக நமக்கு பிடிச்ச செயல்களை செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல்கள் பிடிக்கும். அந்த செயல்கள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட். வந்து இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வந்து இதுதான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஒரு ஸ்டெப் இன்னும் மேலே போனோன்னா, அது வந்து ஒரு நம்மளுடைய ஹாப்பினஸ், சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த ஒரு உறவுகளை பொறுத்து தான் வந்து அமையுது. வந்து அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10-15% நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக், நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள்கள்லேருந்து நிறைய வருது. மிச்சம் ஒரு இன்னொரு 40-45% வந்து நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய உறவினர்கள், நம்ம மனுஷங்களோட தொடர்பில் இருக்கோம், அந்த மனுஷங்க மூலமாக வருது. மிச்சம் உள்ள 40% வந்து நமக்கு என்னென்ன பிடிச்ச வேலைகளை செய்கிறோமோ, வேலைகளோட தொடர்பு கொண்டு நம்ம பண்ணும் பொழுது வந்து அதிலேருந்து நமக்கு வந்து மகிழ்ச்சி வருது. இதுதான் நம்ம நார்மலாக வாழக்கூடிய வாழ்க்கை. வந்து இப்போ எங்கேயுமே வந்து உறவு வந்து நம்ம இல்லாமல் இல்லை. வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உறவு இருக்க தான் செய்யுது. வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. உயிருக்கும் உடம்புக்கும் ஒரு உறவு இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம இந்த இடத்துல நிலத்தில் இருக்கிறோம், நமக்கும் இந்த நிலத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்க தான் செய்யுது. அதே ஒரு உறவு. அதே மாதிரி நீங்கள் நம்ம பூமியில் இருக்கோம், பூமி சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு உறவு இருக்க தான் செய்யுது. அதே நீங்கள் சூரியனை சூரிய மண்டலம் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எல்லாமே சுத்த வெளியில் இயங்கிட்டு இருக்குது. அந்த பேரியக்க மண்டலம் சுத்த வெளி, அதுக்குள்ளேயும் ஒரு உறவு இருக்குது. இந்த கம்ப்ளீட்டாக இந்த இயற்கையோட அம்சங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தோம்னாலும் எதுலையாவது ஒன்று வந்து ஒன்றோட ஒன்று உறவு இல்லாமல் இல்லை. எல்லாமே ஒன்றோட ஒன்று உறவில் தான் வந்து இயங்கிட்டுருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது எங்கே நம்ம துறவு வருது? இப்போ அதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். வந்து என்ன சொல்கிறாங்க கருத்துக்கள். வந்து முதல்ல உறவு வந்து எப்படி, இந்த இதில் துறவு இல்லாத இடமே இல்லை. அதாவது உறவு இல்லாத இடமும் இல்லை, அதே நேரத்தில் துறவு இல்லாத இடமும் இல்லை. எல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. வந்து இப்போ எப்படி உறவு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம சில இது வந்து இப்போ, ஆனால் நம்ம எல்லாமே தெரியும். வந்து நம்ம அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். நம்ம அட்டாச்மெண்ட் இருக்குது. பட் அந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எப்படி வந்து டிட்டாச்மெண்ட்டை வந்து கொண்டு வர்றது, அந்த உறவில் எப்படி நம்ம வந்து துறவை கொண்டு வர்றதுங்கிறத பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கலாம். வந்து இப்போது எப்படி இருக்கணும், நம்ம வந்து இப்போ நிறைய பொருட்களோட, மக்களோட தொடர்பு கொள்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பொருள் வேணால் நம்ம வந்து நிறைய இடத்துல தேவைக்கு அதிகமாக வச்சுக்கிறோம். அது வந்து என்ன வேணா இருக்கலாம், சாப்பிட்ற சாப்பாடு, பொருட்கள் எல்லாமே நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடத்துல தேவைக்கு அதிகமாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் வரணும்னா ஒரு பொருளோட ஒரு தொடர்பு கொள்ளும் பொழுது வந்து தேவை உணர்ந்து, நம்மளுடைய என்ன தேவையோ அந்த தேவையை உணர்ந்து விழிப்புணர்வோடு, என்னங்கிறத அதோட விழிப்புணர்வோடு அதோட விளைவை உணர்ந்து,
நம்ம ஒரு பொருளோட தொடர்பு கொள்தோம்னா நமக்கு என்ன தேவையோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த பொருளை எடுத்துக்கணும் வந்து. அதுக்கப்புறம் விளைவறிந்த நிலை, அது வந்து அதோட ரிசல்ட்டு என்ன வரப்போகுது. தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு விழிப்புணர்வோட, ஆல்வேஸ் லைக் அ கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். இதோட நம்ம வந்து ஒரு பொருளோட தொடர்பு கொண்டோம்னா அங்கே வந்து நம்ம வந்து ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டை நம்மளால் வந்து அங்கே வந்து கொண்டு வர முடியும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டிட்டாச்மெண்ட்டை நம்மளால் அங்கே கொண்டு வர முடியலைன்னா இந்த இதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம தேவையை மீறி நம்ம வந்து அந்த பொருளோட வந்து ஒரு வச்சுக்கிறது, நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு மீறி நம்ம வச்சுக்கிறோம்னா ஈவன் ஒரு பொருளை எடுத்து நம்ம பதுக்கி வைக்கணும். இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சமுதாய குற்றம் தான். 4 பேருக்கு தேவையானதை வந்து நானே எடுத்து எனக்கு அளவுக்கு அதிகமாக நான் வச்சுருந்தேன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அங்கே வந்துடுது வந்து. என் தேவைக்கு மேலே நான் எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட்டு ப்ளஸ் அதோட விளைவறிந்த விழிப்பு நிலை. இப்போ விளைவறிந்த விழிப்பு நிலை வந்து என்ன விளைவு அதை கொடுக்க போகுது அப்படிங்கிற விளைவு எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து தேவைக்கு அதிகமாக வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். வந்து ஒரு விழிப்புணர்வோட ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அது என்ன ரிசல்ட் கொடுக்க போகுது, அது என்ன விளைவை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சால், உதாரணமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா பிரச்சனை. இப்போ அங்கே எனக்கு ஒரு சாப்பாடு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்து நான் வந்து அங்கே ஒரு அளவு முறை தெரியாமல் அதோட விளைவை தெரியாமல் நம்ம சாப்பிடும் பொழுது அது வந்து ஒரு இட் இஸ் கோயிங் டு காஸ் அப் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் திங். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாருன்னா டியூட்டி கான்ஷியஸ். நம்ம வந்து செய்யக்கூடியதை வந்து ஒரு டியூட்டி கான்ஷியஸ், கடமை உணர்வோடு ஒரு செயலை வந்து நம்ம செய்யணும். எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலை செய்கிற இடத்துல வந்து அந்த டியூட்டி கான்ஷியஸ்ங்கிற கடமை உணர்வு வந்து அங்கே வரணும் வந்து. அந்த கடமை உணர்வு வரல அப்படின்னா அந்த செய்யக்கூடிய செயல் வந்து முழுமை பெறாது. அது வந்து அங்கே வந்து அந்த அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்கும் வந்து. ஏன்னா அது வந்து என்னோட கடமை என்ன. இப்போ இதுதான் வந்து நம்ம வாழ்க்கை தத்துவத்தில் முதல்ல சொல்லக்கூடிய கடமை அறம், ரைட்? நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு நிறைய கடன் பட்டிருக்கோம். அந்த கடன் வந்து தான் கடமையாக மாறுது. அந்த கடமை அறம் வந்து அந்த டியூட்டி கான்ஷியஸ் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் இருக்கணும் வந்து. ஈவன் டியூட்டி கான்ஷியஸ் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட இருக்கணும். நான் வந்து இந்த உடம்புக்கு நான் வந்து அந்த எப்படி சாப்பாடை கொடுக்கணுங்கிற அந்த டியூட்டி கான்ஷியஸ் ஒழுங்காக இருந்ததுன்னா நான் வந்து இந்த உடம்புக்கு வந்து நான் வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டேன் வந்து. ஸோ அப்போ வந்து அங்கே அந்த உறவு வந்து ஒரு நல்ல ஒரு மேம்படும் வந்து. அதுக்கு அடுத்தாப்புல வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம ஒருத்தர் நம்ம வந்து பேசும் பொழுது ஈவன் வந்து நிறைய பேர்கிட்ட ஆர்கியூமெண்ட், பிரச்சனைகள், இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் வந்து. இப்போ யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா டேக் இட் இன் த சேம் வே. அதாவது போய் டோன்ட் கொஷன். ஈவன் நம்மளை ஒருத்தர் தப்பாக சொன்னால் கூட நம்ம போய் அவங்ககிட்ட போய் வந்து ஒரு கொஷன் பண்ணி ஆர்கியூ பண்ண வேண்டியது இல்லை. சில நேரங்களில் நம்ம போன வாரம் செயல் விளைவு தத்துவத்தை பற்றி பேசும்போது சில நேரம் நமக்கு வந்து ஒரு துன்பம் ஒருத்தர் மூலமாக வருதுன்னா அது நம்மளுடைய பதிவுகள். நம்ம வேற யாருக்காவது எப்பொழுதாவது நம்ம வந்து கஷ்டம் கொடுத்துருப்போம். அந்த கஷ்டத்தோட விளைவு வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு துன்பமாக வரலாம் வந்து. ஸோ அது வருது அப்படின்னா டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் ஃபைட் வித் பீப்புள் வந்து. அதுக்கு அடுத்தது வந்து அக்செப்ட் இட் லைக் ஆசிஸ். எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து முதல்ல வந்தாலே நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடலாம். நமக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து வர்றதில்லை. ஸோ இப்போ இந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னா வி நீட் டு பிரிங் தட் லைக் அக்செப்டன்ஸ். ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறதை குறைச்சி அந்த அக்செப்டன்ஸ் நம்ம வந்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சொல்லக்கூடிய நிஷ்காமிய கர்மம், கடமையை மட்டும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வந்து. நம்மளுடைய டியூட்டி கான்ஷியஸோட நம்மளுடைய கடமைகளை மட்டும் நம்ம செய்யும் பொழுது அந்த பலன் வந்து தன்னால் வரும். அந்த பலனை நம்ம எதிர்பார்த்து எனக்கு நான் வந்து ஒரு 4 பேருக்கு நன்மை செஞ்சதுனாலும் எனக்கு அதுலேருந்து ஒரு புகழ் வரணும், எனக்கு வந்து 4 பேர் என்னை வந்து போற்றி சொல்லணும் வந்து, நான் போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன், இவர் தான் ஹெல்ப் பண்ணார், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பை நம்ம உள்ளே கொண்டு போய் போனோம்னா we will go into that like attachment mode வந்து. அது மேலே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் தான் வரும். இப்போ நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா நான் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை டெய்லி 2 பேர் புகழ்ந்து பேசியே பழகிட்டேன். இன்னொரு இடத்துல நான் பண்ணும்பொழுது என்னை யாரும் புகழ்ந்து சொல்லலை அப்படின்னா அங்கே ஒரு என்னோட எதிர்பார்ப்பில் ஒரு ஏமாற்றம் வரும்பொழுது அங்கே எனக்கு ஒரு கஷ்டம் வருது வந்து. ஸோ இப்போ நான் என்ன மோடில் போகிறேன்னா ஒரு அட்டாச்மெண்ட், எது வேணாலும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோட போகும்பொழுது ப்ராப்ளம். அது போக வந்து நிறைய நம்ம இந்த
உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொருள்கள் மக்களோட உறவாடுறது எல்லாமே இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த 5 சென்சஸ். இந்த 5 புலன்கள் மூலமாக தான் நம்ம எல்லாரோடையுமே உறவாடிட்டு இருக்கோம். அந்த 5 புலன்கள் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய உறவுலையும் அளவு முறை தேவையை உணர்ந்து விழிப்புணர்வோடு விளைவறிந்து நம்ம வந்து செயலை கொண்டு வந்தோம்னா அந்த சென்சஸ் மூலமாக நம்ம பண்ணக்கூடியதுலையும் we will be able to get a detachment வந்து. ஸோ இப்போ இது எல்லாமே என்னன்னா செயல், அங்கே வந்து செயல் விளைவுதல் எதுலையுமே நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து அந்த மனசால் அங்கே போய் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை கொண்டு வராமல் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து we will be able to get that like a detachment வந்து சீக்கிரமாக நம்மளால் அடைய முடியும், அந்த துறவுங்கிற நிலைமைக்கு வர முடியும். இப்போ துறவுங்கிறது வந்து என்னென்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறது வந்து துறவு கிடையாது. இப்போ நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் வந்து. இப்போ இங்கே உதாரணமாக இந்த தவங்கள்லே நிறைய பேர் வரும்பொழுது முன்னாடி வேதாத்ரி மகரிஷிய கருத்துக்களை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் இந்த தத்துவத்துக்கெல்லாம் போனால் சாமியாராக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மக்கள் நார்மலாக சொல்கிறது தான் வந்து. இப்போ அதுக்கு ஒரு பேராசிரியர் வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையாக பதில் சொல்லுவார் வந்து, சாமியார் அப்படிங்க வந்து சாமி யாருன்னு தெரியாதவங்க தான், எங்களுக்கு யார் சாமிங்கிறத வந்து இவர் காட்டிட்டார், அதனால் நாங்கள் யாரும் வந்து சாமியாராக போக மாட்டோம் அப்படிம்பார் வந்து. ஸோ வந்து யாருங்கிறது வந்து நம்ம வந்து துறவுங்கிறது என்ன, நம்ம காவி உடையெல்லாம் உடுத்திட்டு காட்டில் போய் இருக்கிறது வந்து துறவு கிடையாது. அதை வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து ரொம்ப விளங்கிக்கணும். ஸோ இப்போ அதை உணர்றதுக்கு என்னென்னா, உதாரணமாக நம்ம பேசுகிறது வந்து இந்த இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம்ங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் வந்து. இதை நம்ம வந்து தெளிவாக உணர்ந்தோம்னா அதிலே அந்த உறவு துறவுக்குள்ள விளக்கத்தையும் நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம், இப்போ இதை வந்து என்ன உதாரணத்துக்கு நம்ம நிறைய இதை வந்து உதாரணங்கள் கொடுக்கலாம் வந்து. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்குது, வெளியில் போகிறோம் வந்து, வெளியில் கொஞ்சம் தூரம் வெயில் கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் வந்து, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்து வில் கெட் டயர்ட், ஒன்று வி நீட் அ ஷேட், ஏதாவது ஒரு ஷேடை தேடுவோம், இல்லை நல்ல தண்ணி வேணும், தண்ணி குடிக்கிறதுக்கு எதிர்பார்ப்போம். நம்ம வெயிலில் போயிட்டுருக்கோம், நல்ல ஒரு வேப்ப மரம் நிழல் இருக்குது, என்ன ஒன்றும் வெயிலில் டயர்டாக இருக்கும்போது நல்லா ஸ்வெட் ஆகுது. இப்போ அந்த ஸ்வெட் ஆகிறதுங்கிறது என்ன வருது, நம்மளுடைய உடம்புல ஜீவகாந்த சக்தி உடம்புல இருக்குது. இந்த ஜீவகாந்த சக்தியில் வெயில் அதிகமாக போகும் பொழுது ஒரு மாற்றம், ஜீவகாந்த சக்தியில் வந்து ஒரு இழப்பு வந்து அங்கே நடக்குது. இப்போ அந்த இழப்பு நடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டயர்டாக ஒரு ஃபீல் பண்ணுறோம், இல்லை ஒரு தண்ணி தாகம் எடுக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக ஒரு வேப்பமரத்து நிழலில் போய் இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு ஏசி ரூமில் போய் உட்காரலாம். இங்கே ஒரு நல்ல பெரிய வேப்பமரம் இருக்குது, வேப்பமரத்துக்கு கீழே போய் உட்காடுறோம். உட்காந்து அந்த வேர்வையெல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது, நல்ல குளிர்ந்த தண்ணீர், ஈவன் கொஞ்சம் லெமன்லாம் கூட ஆட் பண்ணி சுகமாக இருக்குது, குடிக்கிறோம். குடித்தோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த ஜீவகாந்த சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் முதல்ல வந்து ஒரு துன்பமாக இருந்தது. நம்ம இந்த தண்ணி வேப்பமரத்து நிழல் வரும் பொழுது அங்கே வந்து அந்த துன்பத்தை வந்து அந்த ஜீவகாந்த சக்தியில் ஏற்படக்கூடிய அந்த லாஸை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுது வந்து. அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு என்ன பண்ணுறோம், இந்த ஜீவகாந்த சக்தி தான் இருக்குது, நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணதுனால அந்த வெயிலில் போயிருக்கும்போது ஒரு விதமான இழப்பு இருக்குது. அந்த இழப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு தண்ணியை குடிக்கிறோம், வேப்ப மரத்து நிழலுக்கு போகிறோம். நிழலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஜீவகாந்த சக்தியில் ஏற்பட்ட ஒரு இம்பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகி நம்ம பாடி டெம்பரேச்சர் எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் ஆகி இப்போ வந்து நம்ம வந்து அங்கே வந்துட்டோம் வந்து. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இதுதான் வந்து அந்த இதுக்கு முன்னாடி துன்பமாக உணரப்பட்டது வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரம் அந்த குடிக்க வந்து இன்பம், அது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து அமைதியாகிடுது. இப்போ இது என்ன ஆகுது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அந்த இன்பத்தை வந்து அந்த ஜீவகாந்தத்தில் ஏற்பட்ட ஒரு அளவு முறை மாற்றம் தான் அங்கே இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்குது, வேற எதுவுமே கிடையாது வந்து. அந்த இன்பம் வந்து லெமன் ஜூஸில் இல்லை, இந்த ஜீவகாந்த சக்தி போய் அதை குடிக்குது, அதை வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த துன்பம் அலை வந்து அதை வந்து இன்பமாக வந்து மாற்றுது வந்து. இப்போ அந்த இன்பம் துன்பம் ரெண்டும் சேரும் பொழுது அங்கே வந்து ஒரு அமைதி நிலை வந்துடுது வந்து. இப்போ இந்த உடம்புக்கு வந்து அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை, அங்கே உடம்பு வந்து அந்த ஜீவகாந்த சக்திக்கு அப்புறம் இப்போ உடம்பு வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறது வந்து என்னதுன்னா மனசு. உடம்பு அங்கே தேவையில்லை, உடம்பு அதோட அதுக்கு தேவைக்கு அந்த வெயிலுக்கு வந்தது, அது வந்து எடுத்தது, அங்கே வந்து அதோட கூல் ஆனதுக்கு அப்புறமா அங்கே வந்து எனக்கு இனிமேல் எதுவும் தேவையில்லை, நான் வந்து அந்த
கூலிங்க்கு வந்தாச்சு, இனிமேல் போகலாம், நான் ரெடிங்கிறது உடம்பு சொல்லுது வந்து. ஆனால் மனசு என்ன ஆகுதுன்னா, அந்த லெமன் ஜூஸ் அண்ட் வேப்ப மரத்து நிழல் இதோட ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து அங்கே உள்ளுக்குள்ளே கொண்டு வருது வந்து. அந்த அட்டாச்மெண்ட் அங்கே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தோடனே மனசு வந்து வெளியில் போகிறதுக்கு ரெடி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அங்கே வந்து ஒரு மயக்க நிலை வந்து அதிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அங்கே கொண்டு வரோம் வந்து. ஸோ இப்போ இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ உடல் வந்து எதையுமே ஒரு பீரியடுக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை. இப்போ உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம அதில் சொன்னோம் வந்து. உயிருக்கும் கோள்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது. ஆனால் ஒன்றை விட்டு ஒன்று போகிறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு எப்போவுமே ரெடியாக தான் ஓடிட்டு இருக்குது வந்து. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிடும் பொழுது 4 இட்லி சாப்பிட்றோம், இட்லிக்கும் சாப்பிடும் பொழுது இட்லிக்கும் உடலுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, டைஜஸ்ட் ஆகிடுது, உடம்பு அந்த அந்த உடலுக்கும் அந்த உணவுக்கும் இப்போ வந்து அங்கே தொடர்பு இல்லை வந்து. ஆனால் மனசு மட்டும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கும். இட்லியை வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம் வந்து. ஸோ இப்போ நம்ம துறவு வேணும் அப்படின்னா, துறவு வந்து மனதிற்கு மட்டும்தான், உடலுக்கு அல்ல. இதுதான் வந்து அங்கே கோர் பாயிண்ட் வந்து. துறவு வேணும், அந்த டிட்டாச்மெண்ட் வந்து எதுக்கு வேணும்னா நம்மளுடைய மனசுக்கு தான். துறவு மனசுக்கு மட்டுமே அன்றி உடலுக்கோ நம்மளுடைய புலன்களுக்கோ இல்லை, மனசுக்கு மட்டும்தான் அங்கே வந்து டிட்டாச்மெண்ட் வந்து வேணும் வந்து. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஜீவகாந்த சக்தி அங்கே அந்த வெயிலில் உட்காந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து அதோட அது வந்து அமைதி ஆயிடுச்சு. பட் மனசு வந்து இல்லை, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் வேணும், அந்த மனசு தான் வந்து அங்கே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து மனசால் அங்கே போய் அட்டாச் ஆகும் பொழுது அதை விட்டு நம்மளால் வந்து அந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து நம்மளை கொண்டு வர முடியறதில்லை. நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே இதை நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு 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 சின்ன கதை. ஒரு முனிவர் வந்து, நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு முனிவர் வந்து அவரோட சீடர்களோட ஒரு ஆற்றுலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரையை கடந்து போவதுக்காக போகிறார் வந்து. முனிவர்னா எல்லாமே முற்றும் துறந்த முனிவர், பிரம்மச்சாரி, துறவி, அவர் வந்து அடுத்த மனுஷர்களை வந்து தொடமாட்டார் அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த குரு அவரோட சீடர்களோட ஆற்றை வந்து இங்கேருந்து அங்கே கடக்கிறதுக்காக போகிறாரு. போகிற வழியில் ஒரு அம்மா, ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து அந்த ஆற்றுல வந்து தண்ணி வேகமாக ஓடிட்டுருக்கு. அவங்க கறக்கிறதுக்கு, அவங்களும் கரையை கடக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தலையில் இந்த பால், மோர், இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வச்சு இங்கேருந்து அங்கே கொண்டு போய் அவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கடக்கணும், தண்ணி அதிகமாக இருக்குது, அவங்களால போக முடியல. அந்த குரு வந்து, வாமா நீ என் தோளில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை தோளில் தூக்கி உட்கார வச்சு கரையை இங்கே இருந்து அந்த கரைக்கு கடத்து இறக்கி விட்டு போகிறாங்க. இந்த சீடர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க வந்து, என்ன நம்ம குரு வந்து ஒரு முற்றும் துறந்த ஒரு முனிவர் வந்து, இவர் வந்து இதை வந்து செய்யலாமா, இப்படி வந்து ஒரு பெண்ணை தொட்டு தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து அவர் போகலாமா அப்படின்னு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி. இப்போ இவங்க எல்லாருமே ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அந்த குருவும் தூங்கிடுறாரு நைட்டு. சிஷ்யர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது குரு பண்ணது இது 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 கரெக்டான இதுவா, இது வந்து ஒரு தவறான செயல் இல்லையா, வந்து குரு வந்து எல்லாத்தையுமே வந்து முற்றும் துறந்த முனிவர் தான் வந்து, அவர் எப்படி இருக்க முடியும். இவங்களுக்குள்ள ராத்திரி ஃபுல்லாக அவங்க வந்து தூங்கலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதே கேள்வியிலே இருக்குது வந்து. அடுத்த நாள் வந்து குரு வராரு, வழக்கம் போல் பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த சீடர்களால் வந்து அந்த கேள்வியை மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல. நம்ம வந்து குருகிட்ட போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி குருகிட்ட போய் கேட்குறாங்க. சுவாமி, நீங்கள் வந்து எல்லாமே முற்றும் துறந்தவர் தானே? ஆமாம், நான் வந்து துறவி தான், எல்லாத்தையும் துறந்து தான் வந்திருக்கேன், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் முற்றும் துறந்தவர்னா நீங்கள் வந்து ஒரு பெண்ணை தொட்டு தூக்கலாமா? நேற்றுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்து அவங்கள தோளில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஆற்றுக்கு வந்து நீங்கள் கரையை கடந்து கூட்டு போனீங்களே, இது வந்து கரெக்டா அப்படின்னு. இப்போ அதுக்கு வந்து அந்த குரு பதில் சொல்கிறாரு வந்து, நான் வந்து எல்லாத்தையுமே திறந்தவன் தான். நேற்றுக்கு அந்த பெண்ணை தூக்குனேன், அங்கே கரையை அவங்க கடக்கிறதுக்காக உதவி பண்ணேன், கரையில் கடந்து இறக்கி விட்டேன், அவங்க அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டேன். நான் வந்து நீங்கள் தான் நேற்றுக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கீங்க வந்து. நான் வந்து அந்த நேரத்தில் என்னை வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு வந்து இந்த உடலை கொடுத்தான், என் தோளில் சுமந்தேன், அந்த சைடில் இறக்கி விட்டேன், வந்துட்டேன். நீங்கள் தான் ராத்திரி ஃபுல்லாக அதை பற்றியே நினச்சி உங்கள் மனசில் வந்து நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க, நான் வந்து சுமக்கலை வந்து. இப்போ இதுதான் உண்மையான துறவு வந்து. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணக்கூடிய
செயல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பற்று, ஒரு பாசம். அந்த பாசங்கிற ஒரு ஒரு வேஷத்தை நம்ம கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு நம்மளுடைய பண்ணுற செயல்கள் எல்லாத்துக்குமே we are providing some justification. அது நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய குழந்தைங்கள் எல்லாத்துட்டுமே நம்ம பண்ணக்கூடிய விதங்கள். நான் சொன்ன அக்செப்டன்ஸ் ஒரு இது சொன்னேன் ப்ளஸ் அந்த டியூட்டி கான்ஷியஸ். அதோட நம்ம எல்லா செயல்களையும் நம்ம பண்ணுறோமாங்கிறது இல்லை. we have attachment. ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், துறவு மனசுக்கு தான் நம்ம மனசால துறவு நம்ம பூண முடியல. we have that அந்த பாசம் ஒன்று பொருள் மேலே பற்று. எனக்கு இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், வேணும் 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 வேணும்னு. ஏன்னா அது அந்த பொருள் தேவை. இப்போ திருக்குறளில் என்ன சொல்கிறாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். பொருள் வேணும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், உடுத்துறதுக்கு துணி வேணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும், நம்ம இங்கேருந்து எங்கேயா வெளியில் போயிட்டு வர்றதுக்காக ஒரு வாகனங்கள் வேணும். இது எல்லாமே பொருள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த பொருள் அந்த செயலுக்கு மட்டும்தான். அதை தாண்டி வரும் பொழுது அது பொருள் தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு காலையில் ப்ரஷ் பண்ணுறோம், ப்ரஷ்ஷை எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுட்டே போகிறதில்ல. படுத்து தூங்குகிறோம், டயர்டாகும்போது ராத்திரி தூங்குறதுக்கு நமக்கு ஒரு கட்டில், மெத்தை, தலையணை இது எல்லாத்தையுமே வச்சு படுத்து தூங்குகிறோம். தூங்கி எழுந்துக்கும் பொழுது காலையில் ஏன் தலையணை அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே ஷோல்டர்லையும் கையிலையும் வச்சுட்டு நம்ம போகிறதில்ல. அதை அந்த இடத்தோட விட்டுட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம். நம்ம அதுக்கு போய் எப்போவுமே நம்ம வச்சுட்டு இருக்கிறது இல்லை. இதே முறையை நம்ம குடும்பத்துக்குள்ளே வாழும் பொழுதும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அதுக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட், அதனால அந்த அட்டாச்மெண்ட் மனுஷங்க மேலேயும் இருக்குது, பொருட்கள் மேலேயும் இருக்குது. நம்ம நிறைய செயல்களில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது நம்ம ஈவன் ஃபேமிலியில் இப்போ ஒரு குழந்தைங்க மேலே வச்சுருக்கிறதுனா உண்மையான அன்பு இல்லை. நிறைய பேர் வச்சுருக்கிறது பாசம். ஏன்னா அங்கே அவங்களுக்கு அங்கே கடமை, அந்த டியூட்டி கான்ஷியஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க மேலே ஒரு தனி விதமான நம்ம ஒரு அட்டாச்மெண்ட். நிறைய பேர் எல்லாருமே ஒரு செயலை அதை இன்னொரு குழந்தை பண்ணும் பொழுது நம்மளுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட குழந்தை பண்ணும் பொழுது வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய செயல் இப்போ நம்ம அதே டியூட்டி கான்ஷியஸோட எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? இல்லை. ஏன்னா அப்போ உங்கள் மனசால் அங்கே ஒரு அட்டாச்மெண்ட். ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஒரு கண்ணாடி பொருள் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, வெளியில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களும் வீட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஓடி முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு தண்ணி இருக்குது. இப்போ ஒரு குழந்தை அதை உடைச்சிருது. அந்த குழந்தை உடைக்கிறது இப்போ நம்மளுடைய குழந்தையாக இருந்தால் நம்மளுடைய ரியாக்ஷன் அங்கே வேறு மாதிரி இருக்கும். நீ என்ன அது நமக்கு அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு கண்ணாடி டம்ளராக இருந்ததுன்னா, இந்த டம்ளரை போட்டு நீ உடைச்சிட்டே இருந்தால் உனக்கு கண்ணு இருக்குதா பார்த்து போனான்னா ஒரு கேர்ஃபுல்லாக ஒன்று பண்ண தெரியாதுன்னு சொல்லி அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷனாக இருக்கும். இந்த பொருள் எல்லாத்தையும் நீ வீணாக்கிட்டே உடைச்சிட்டே அப்படின்னு. இது ஒரு நெய்பர் வந்திருக்காங்க, இல்லைன்னா வேறு யாராவது வேறு ஒரு ஃப்ரெண்டோட குழந்தை அதை உடைச்சா நம்மளோட ரியாக்ஷன் அவனை போய் திட்ட மாட்டோம். என்ன காலில் கண்ணாடி எதுவும் குத்திருச்சா பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், முதல்ல உனக்கு எதுவும் ஆகலையே, சேஃபாக உட்காந்துக்கோ, அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் பரவாயில்ல, கிளாஸ் உடைஞ்சா பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுதான் நம்மளுடைய ரியாக்ஷன் நம்ம பண்ணக்கூடிய இதில் இப்போ என்ன நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் நம்ம கொண்டு வரோம். அங்கே உண்மையான அன்பு இல்லை, அங்கே டியூட்டி கான்ஷியஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாசத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரோம். அதே இது நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு துன்பம்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் இன்னொருத்தருக்கு. ஏன்னா நம்ம அந்த பொருள் மேலே, அந்த பர்சன் மேலே நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டோட நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே உண்மை. இப்போ இதை தான் அவர் திருப்பி சொல்கிறது என்னென்னா, துறவு மனசால வரணும், நாட் வித் த பொருள். இப்போ ஈவன் இப்போ நம்ம சாப்பிட்றோமா, நல்ல சாப்பாட வேண்டிய நேரத்தில் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பருக்கை அரிசியையும் நம்ம ருசித்து நம்ம சாப்பிட்டோம்னா அதுதான் அங்கே டியூட்டி கான்ஷியஸ். அந்த நேரத்தில் நாம் நல்லா சாப்பிடுங்க. எல்லாத்தையுமே இங்கே எதையுமே இந்த துறவில் விட்டுட்டு வாங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு கம்ப்ளீட்டாக
ரெனவுன்சியேஷன் விட்டுட்டு வர சொல்லவே இல்லை வந்து. எல்லாமே வேணும் வந்து. ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வந்து பொருள் எல்லாமே இருந்து தான் வாழ முடியும். அதாவது இப்போ காட்டில் போய் யாருமே இல்லாத இடத்துல நான் போய் துறவரம் பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் விட்டேன்னா நான் வந்து முற்றும் துறந்த ஞானி, நான் போய் காட்டில் உட்காந்துருக்கேங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. லௌகீக வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. என்னைக்கு இந்த உடம்புல உயிர் சிக்கிச்சோ சிக்கல் வந்து அன்னைக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து. ஸோ இப்போ அந்த சிக்கல் இல்லாத மனுஷன் வந்து யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு விதமான சிக்கல். அந்த லௌகீக வாழ்க்கையில் நான் எப்படி வந்து நான் வந்து ஒரு துறவரத்தோட வாழ்கிறது, எப்படி வந்து டிட்டாச்டு அட்டாச்மெண்ட்டோட வாழ்கிறது, அதுக்கு உதாரணம் தாமரை இலை. தாமரை இலை வந்து தண்ணியிலே தோன்றி தண்ணியிலே வளர்ந்து தண்ணியிலே தான் அழிஞ்சு போகுது. ஆனால் அதுக்கு மேலே தண்ணி வந்து ஒட்டுறதே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு உபயோகிக்கிறோம்னா அந்த நேரத்தில் உபயோகிக்கிறோம், அது முடிச்சோன்னு நம்ம விட்டு வந்துடுறோம் வந்து. அந்த மாதிரி மனப்பக்குவம் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும், நம்ம பண்ணக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பொருள்களோட நபர்களோட நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அதுதான் உண்மையான வந்து துறவு வந்து. ஸோ இப்போ அந்த துறவு நம்ம பண்ணும் பொழுது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு வித்தியாசமே கிடையாது வந்து. எல்லாமே நமக்கு வந்து அது பொருளாக தான் இருக்கும். அது இப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இந்த இடத்துல இந்த நொடியில் இந்த க்ஷணத்தில் வந்து இந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து உறவு துறவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் கோ இன் டீட்டெயில் அந்த உறவு துறவு. இப்போ இதை முடிச்சாச்சா, அடுத்த நிமிஷம் நான் ஆஃபீஸில் போய் 10 மணிக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணுமா, அந்த ஃபோக்கஸ் வந்து அதோடைய கம்ப்ளீட் டெடிகேஷன், அந்த டியூட்டி கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த அலுவலக பணியில் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கணும் வந்து. திருப்பி நான் சாயங்காலம் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அந்த நேரத்தில் அந்த இடமா இருங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு தந்தையாக இருக்க வேண்டிய இடத்துல தந்தையாக இருங்க, ஒரு கணவனாக இருக்க வேண்டிய இடத்துல கணவனாக இருங்க, அலுவலகத்தில் வந்து ஒரு மேனேஜராக இருக்கணுமோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் அதான் வாழுங்க வந்து. ஜஸ்ட்டு இந்த நொடி வந்து இனிமேல் திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஒவ்வொரு நொடியையும் நம்ம வந்து வாழணும். அந்த வாழும் பொழுது வந்து அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அதை வந்து இப்போ இந்த நேரத்தில் நம்ம உறவு துறவை பற்றி நம்ம பேசலை அப்படின்னு நம்ம மைண்ட் அதில் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து இதை தேடிட்டு இருப்போம் வந்து. இந்த நேரத்தில் இதை பண்ணும்பொழுது நீங்கள் அதிலே அந்த டியூட்டி கான்ஷியஸ் அதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோட அந்த வந்து என்ன விளைவு வருங்கிற விழிப்புணர்வோடு நம்ம வந்து அந்த டியூட்டியை நம்ம பண்ணோன்னா அதுதான் வந்து உண்மையான துறவு வந்து. இப்போ இன்னொரு சின்ன கதை வந்து, ஒரு துறவி வந்து காட்டில் இருக்கிறாராம் வந்து. காட்டில் இருக்கும் பொழுது அவர் வந்து முற்றும் துறந்த முனிவர் வந்து ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு 4 முளை வேஷ்டி கட்டி காட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து அவரை பற்றி நிறைய நல்லதுகள் எல்லாமே தெரிஞ்சு அந்த வழியாக அந்த ராஜா வராரு வந்து. நீங்கள் ஒரு பெரிய மகான், என்னோட நாட்டில் நீங்கள் இருக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் வந்து, அதனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்ய விரும்புகிறேன், நீங்கள் வந்து என் கூட வந்து அரண்மனைக்கு வரணும் அப்படிங்கிறார். இவர் வந்து முற்றும் துறந்த முனிவர், நீங்கள் எனக்கு எங்கே காடும் ஒன்று தான் நாடும் ஒன்று தான், நீ எதுனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரெடி. ராஜா கூப்பிட்றாரு, ராஜாவோட இவரும் போய் அங்கே போனால் ஒரு வாரம் அந்த ராஜா கூட இவர் இருக்கிறார் வந்து. நல்ல சாப்பாடு, தங்க தட்டில் வந்து சாப்பாடு வருது, தங்க கட்டில் படுத்து தூங்குறதுக்கு உடையெல்லாம் நீங்கள் வந்து என்னோட விருந்தினராக இருக்கீங்க வந்து, உங்களுக்கு வந்து 4 முளை வேட்டிலாம் வேணாம்னு சொல்லி பட்டு ஆடைகள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க வந்து. இவரும் அந்த முடிவரும் நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தூங்குறாரு. நம்ம இந்த ராஜாக்குள்ள ராஜ பரிபாலம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லா சாப்பாடும் வருது, நல்லா சாப்பிட்டு தூங்கி இருக்கிறாரு. நாளும் போகுது, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, போயிட்டே இருக்குது. ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், இவர் வந்து முற்றும் துறந்த முனிவர்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களே, இவரை நம்ம இங்கே கூட்டு வந்தோம், அவர் நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தூங்குறாரு, இவருக்கு வந்து நிஜமாவே இவர் வந்து முற்றும் துறந்த முனிவர் தானா சந்தேகம். அவர் போய் கேட்குறாரு வந்து, நீங்கள் வந்து சாமி நீங்கள் எல்லாத்தையுமே விட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் இப்போ தங்க தட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னு. அப்போது முனிவர் சொல்கிறார் வந்து, நான் வந்து எதையுமே எதிர்பார்க்கல, நீ எனக்கு வந்து இன்னைக்கு ஒன்னால் எனக்கு சாப்பாடு வந்து தங்க தட்டில் வருது, அது இந்த உடம்புக்கு போகுது, இந்த உடம்பு ஏற்றுக்குச்சு. நீ வந்து இங்கே தங்க கட்டில் கொடுத்துருக்க, இந்த உடம்புக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அது மூலமாக என்னை கட்டிலாம் வந்திருக்கு, நான் இருக்கிறேன். இப்போ நாளைக்கு இப்போ அடுத்த நொடி இப்போ நான் கிளம்பணுமா,
நான் கொண்டு வந்த நார்மோட வேட்டி இருக்குது, அதை கட்டிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து வேற எதுவுமே தேவை கிடையாது. இந்த நேரத்தில் இந்த இறையாற்றலால் உன் மூலமாக எனக்கு வந்து இந்த உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் எனக்கு ஒன்று தான். நான் காட்டில் ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டாலும் ஒன்று தான். நான் காட்டில் மண்ணில் படுத்து தூங்கினாலும் ஒன்று தான். எனக்கு அது வந்து இந்த உடம்புக்கு தான். என் மனசில் வந்து அங்கே எதுவுமே கிடையாது. போகணுமா, இந்த உடம்பு இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருந்துக்கும். நான் வந்து மனசால் அங்கே வந்து எந்த அட்டாச்மெண்ட்டையும் நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் கொண்டு வரல. இப்போ நீ கிளம்பணுமா, நான் இந்த வேஷ்டியோட நான் கிளம்பி காட்டுக்கு போயிடுவேன். ஆனால் நீ வந்து உன்னால் உன்னுடைய ராஜ பரிபாலனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் வந்து இருக்க முடியுமா? முடியாது. இப்போ அங்கே தான் அந்த உறவும் துறவும் வந்து இருக்குது. வந்து நமக்கு வந்து இந்த நேரத்தில் எது வேணும்? நமக்கு வந்து சாப்பிடணும், தூங்கணும், எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதில் வந்து நம்ம மனசால் நம்ம போனோம்னா அது என்னதுன்னா துறவு மனசுக்கு தான். மனசால் நம்ம எப்போவுமே வந்து ஒரு டிட்டாச்சு ஸ்டேட்டில் இருக்கணும் வந்து. பட் அந்த டிட்டாச்சு ஸ்டேட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா தான் நம்மளால் வந்து முன்னேற முடியும் வந்து. இப்போ அது வந்து எப்படி இந்த டிட்டாச்சு ஸ்டேட் வந்து எப்படி வரும்? உடனே நாளை காலையில் வந்துருமா? வராது. இப்போ அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்காக தான் தவம் தியானம். இதிலே நம்ம தவத்திலையும் தியானத்திலையும் நம்ம வந்து போக 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 தான் ஒடுங்கி நிற்க தான் அந்த வந்து அந்த டிட்டாச்சு ஸ்டேட் வரும் வந்து. எல்லாத்தையும் இப்போ நான் யார் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து அந்த தவம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தற்சோதனை வந்து ரொம்ப முக்கியம். அகத்தாய்வு வந்து ரொம்ப முக்கியம் வந்து. அகத்தாய்வில் வந்து உள்ளுக்குள்ளே போய் எண்ணம் ஆராயுது. ஏன் இந்த விதமான எண்ணங்கள் எனக்கு வருது? இந்த எண்ணம் அந்த வரும்பொழுதே நம்ம என்ன சொல்கிறோம்? எண்ணத்தை ஆராய்ஞ்சு அந்த எண்ணத்தோட அது என்ன விளைவு வரும், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ நம்ம உண்மையாக நான் யாருங்கிறத என்னால் வந்து உணர முடியும். நான் யார் தத்துவத்தை என்னால் உணர முடிஞ்சதுன்னா அந்த வந்து எல்லாத்தையுமே என்னால் ஒரே மாதிரி தான் என்னால் பார்க்க முடியும். அதில் வந்து பெரிய வித்தியாசங்கள் கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அந்த இன்ப துன்பத்தை பகுத்து உணர்றது வந்து இப்போ அதான் அந்த 2வது பாடலில் இருக்கும் வந்து. இப்போ இன்ப துன்பத்தை வந்து என்னால் பகுத்து பிரித்து உணரணும் வந்து. எது இன்பம் போன மனசில் வந்து இதுதான் உண்மையான, எது உண்மையான இன்பம், எது உண்மையான இன்பம் இல்லைங்கிறது நமக்கு தெரியணும் வந்து. நம்ம வந்து மனசால் மயங்கி அதிலே லயிச்சு இருக்கும் பொழுது அதை நம்மளால் விட்டுட்டு வந்து வர முடியல வந்து. இப்போது அது வந்து இது வந்து உடலுக்கு தான், இது வந்து புலன்களுக்கு தான் இந்த அட்டாச்மெண்ட், இந்த கவர்ச்சி, இந்த உறவு, இது எல்லாமே புலன்களை தாண்டி மனசில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சோன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. பட் அதை உணர்றதுக்கு இந்த தவமும் தத்துவ விளக்கமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் வந்து செல்வன் எல்லாம் வந்து ரெட்வுட் சிட்டிக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் வந்து. நம்ம ரெட்வுட் சிட்டிக்கு இங்கேருந்து போகிறோம், சியாட்டர்லேருந்து ரெட்வுட் சிட்டிக்கு போகிறோன்னா போய் ட்ராவல் பண்ணுறோம். அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும் பொழுது அந்த இடத்த வந்து நல்ல என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல இருக்கோமா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஊருக்கு நம்ம உடனே போக முடியுமாங்கிறது தெரியாது. போக முடியாமல் இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே நல்லா சுற்றி பார்த்து ஓகே இனிமேல் நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிற வரும்போது நம்ம வரோம் வந்து. அதே மாதிரி இப்போ இந்த உடம்பு எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஜேர்னியில் நம்ம இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம் வந்து. வேறு எதுக்குமே வரல. இங்கே இயற்கையில் இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி ஒரு ஊருக்கு போனால் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதோ, அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நல்ல விதமாக பார்த்துட்டு திரும்பி வரோமோ, அதே மாதிரி இந்த ஜேர்னியில் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது வந்து உலகத்தில் இருக்கிறத நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம அனுபவிக்கிறதுக்கு வந்து எப்படி அனுபவிக்கணுங்கிறது வந்து நம்மளுடைய தேவையை உணர்ந்து விழிப்புணர்வோடு விளைவறிந்து நம்ம செயல்பட்டோம்னா அதை வந்து நம்ம முழுமையாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த நேரத்தில் இந்த க்ஷணத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம்னா நம்மளால் வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். ப்ளஸ் அந்த சந்தோஷம், அந்த அட்டாச்மெண்ட் வந்து உடலுக்கும் புலன்களுக்கும் மட்டும்தானே தவிர மனசுக்கு இல்லை. மனசால் நம்ம ஒரு இடத்துல போய் அட்டாச் பண்ண ஆரம்பித்தோம்னா அங்கே துறவு வந்து வரப்போகிறது. மனசால் துறவு. எனக்கு பசிக்குது, உடலுக்கு சாப்பாடு. இன்றைக்கி நான் அந்த இடத்துல பேசுகிறேன்னா நான் வந்து என்னோடய கருத்துக்களை நான் சொல்கிறேன் வந்து. அங்கே மனசால் போய் நான் அட்டாச் பண்ணி பண்ணும்பொழுது ப்ராப்ளம். பட் மனசால் எங்கே அட்டாச் பண்ணணும்? ஒரே ஒரு இடத்துல. அதாவது எப்படின்னா நான் சொன்ன வந்து இந்த அன்பை வந்து நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஏரியா இருக்குது. இந்த சைடு உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, இன்னொரு இடம் இறைநிலை, இறைவன் வந்து.
ஸோ இப்போ நாங்கள் இந்த அன்பு உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே we have to have a detachment. அங்கே எல்லாத்துலேயுமே வந்து டிட்டாச்மெண்ட் ஆக 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 இந்த மனசு அன்புங்க இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதர் டைரக்ஷன் இறைநிலையை நோக்கி வந்து போகும். வந்து டிட்டாச்மெண்ட் வந்து வெளி உலக பொருள்களுக்கு தான். நீங்கள் அன்பு வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள், மக்கள் எல்லாத்துலேயுமே அந்த அன்பை காமிக்க ஆரம்பிச்சோன்னா இதோட ஜேர்னி வந்து அட்டாச்மெண்ட் வந்து இட் வில் கோ டுவர்ட்ஸ் தி அதர் எண்ட் இஸ் லைக் அ காட். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல தான் அந்த அன்பை அந்த காடை ரீச் பண்ணுறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மனசால துறவு இருக்கணும் வந்து. ஸோ இப்போ இதை தான் மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, உறவிலே கண்ட தெளிவு நிலை விளக்கம் வந்து துறவுங்கிறது தனியாக எதுவுமே கிடையாது. துறவு வந்து மனசுக்குத்தானே ஒழிய உடலுக்கோ புலன்களுக்கோ இல்லை. வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறதே எல்லாத்தோடையும் உறவாடுறது தான் வந்திருக்கோம். வந்து அந்த உறவை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா துறவுங்கிறது வித்தியாசமாக எதுவும் இல்லை. ஸோ இறுதியாக இந்த ஒரு பாட்டை மட்டும் சொல்லி முடிச்சுக்க வந்து மகரிஷி எழுதின பாடல் வந்து உறவும் துறவுங்கிறத எழுதியிருக்காரு. அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைத்தும் அசைந்தும் ஆற்றும் மெய் உணர்ந்தோம். இகத்துணரும் அனுபவங்கள் அனைத்தும் என்றும் இன்பத்தை தரும் பெருக்கும் நிகழ்ச்சி ஆச்சு. பகுத்துணர்ந்து இன்ப துன்பம் துய்த்து பெற்ற பதிவுகளை எல்லைகளை கடந்து ஆற்றும் தொகுத்துணர்வு பேரின்ப ஊற்றாய் உற்ற துணையாச்சு. உறவும் அது துறவும் அகுதே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.